ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடறிந்து ஒழுகுதலிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முதல் 4 இயல்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. முதல் வினா, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விருந்தினரின் முகம் நம் முகம் மாறினால் வாடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இரண்டாவது வினா, நிலையான செல்வம் என்று திருவள்ளுவர் கூறுவது எது? நிலையான செல்வமாக ஊக்கத்தினை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது வினா, கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் ஆப்ஷன் பாருங்க, சிற்பக்கலை வடிவமைப்பு 5 வகைப்படும் என்பது தவறு. சிற்பக்கலை வடிவமைப்பு என்பது 4 வகைப்படும். அடுத்து இரண்டாவது ஆப்ஷன், மாமல்லபுரம் சிற்பங்கள் 3 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை என்பதும் தவறு. மாமல்ல சிற்பங்கள் 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து மூன்றாவது ஆப்ஷன், பஞ்ச பாண்டவர் ரதம் 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதும் தவறு. பஞ்ச பாண்டவர் ரதம் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து நாலாவது ஆப்ஷன், மாமல்லருக்கு குன்றின் நிழல் கோயில் போல் தெரிந்தது என்பது சரி. மாமல்லருக்கு குன்றின் நிழல் கோயில் போல தெரிந்தது என்பது சரியானது. இதில் சரியான ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து நான்காவது வினா, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? இப்போ தான் பார்த்தோம், சிற்பக்கலை 4 வகைப்படும். அடுத்து ஐந்தாவது வினா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக மாமல்லபுரம் விளங்குகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஆறாவது வினா, மற்போரில் சிறந்த பல்லவன் அரசன் யார்? மற்போரில் சிறந்தவன் 1ஆம் நரசிம்மவர்மன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 1ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து ஏழாவது வினா, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நன்னூலில் இடம்பெற்றிருக்கும். நன்னூல் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்டது. அடுத்து 9வது வினா, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 10வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகின்றனர்? அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்று ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 11வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் லோரி என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. அடுத்து 12வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது? குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 13வது வினா, திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் டேஸை கூட்டிக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து 14வது வினா, மஞ்சு விரட்டு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து 15வது வினா, டேஸ் நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளில் சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். காணும் பொங்கலன்று உற்றார் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார். அடுத்து 16வது வினா, உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுவன எது? மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. அடுத்து 17வது வினா, திருவள்ளுவர் தினம் எப்பொழுது? தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட வினா. அடுத்து 18வது வினா, உழவர்கள் டேஸ் திங்களில் விதைத்து டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். உழவர்கள் ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர்.
இதில் திங்கள் அப்படிங்கிறது மாதம் அப்படிங்கிறது பொருள்படும். திங்கள் என்பதன் பொருள் மாதம். அடுத்து 19வது வினா, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த என்பதன் எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்து 20வது வினா, தாள் என்பதன் பொருள். தாள் என்றால் நாக்கு என்பது பொருள்படும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது வினா, தாளாட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தாள் கூட்டல் ஆட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆசாரக்கோவை என்றால் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும். அடுத்து 24வது வினா, ஆசாரக்கோவையில் எத்தனை நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் கூறப்பட்டுள்ளன? ஆசாரக்கோவையில் 8 நல்லொழுக்கங்களை விதைக்கும் விதைகள் கூறப்பட்டுள்ளது. 8. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 25வது வினா, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை உடையது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 26வது வினா, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர். பெருவாயின் முள்ளியார் வன்கயத்தூரில் பிறந்திருப்பார். கயத்தூர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து 27வது வினா, முத்தேன்களில் பொருந்தாதது எது? முத்தேன் என்பது கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன் அப்படிங்கிறதான் முத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பொருந்தாதது மலர்த்தேன். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 28வது வினா, பறவை என்பதன் வேறு பெயர் யாது? பறவை என்றால் கடல் என்பது பொருள். பறவை அப்படின்னா கடல். அடுத்து 29வது வினா, பிறரிடம் நான் டேஸ் பேச வேண்டும். பிறரிடம் எப்பொழுதும் இன்சொற்கள், இனிமையான சொற்களை பேச வேண்டும். அடுத்து 30வது வினா, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது பொறை. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 31வது வினா, அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அறிவுடைமை. அறிவுடைமை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 32வது வினா, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது போகித் திருநாள். போகித் திருநாள் மார்கழி மாதத்தின் கடைசி நாளான மார்கழி 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் போகித் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 33வது வினா, இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இவை எட்டும். தேர்ட் ஆப்ஷன். இவை எட்டும். அடுத்து 34வது வினா, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். நன்றி அறிதல். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 35வது வினா, பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொறை கூட்டல் உடைமை. பொறை கூட்டல் உடைமை. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 36வது வினா, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொங்கல் அன்று. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பொங்கல் அன்று. அடுத்து 37வது வினா, போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. போகி கூட்டல் பண்டிகை. போகி பண்டிகை. அடுத்து 38வது வினா, வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாழை இலை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 39வது வினா, கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கையமர்த்தி. கையமர்த்தி. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 40வது வினா, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பாட்டு கூட்டல் இசைத்து. பாட்டிசைத்து. அடுத்து 41வது வினா, கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண் கூட்டல் உறங்கு. கண்ணுறங்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 42வது வினா, முக்கணிகளில் பொருந்தாதது எது? மா, பலா, வாழை என்பது முக்கணிகள். இதில் பொருந்தாதது எலுமிச்சை. அடுத்து 43வது வினா, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? இப்பாடல் வரியை பெருவாயின் முள்ளியார் இயற்றியிருப்பார்.
இது இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசாரக்கோவை. அடுத்து 44வது வினா, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. இவ்வரிகளில் ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவு என்பதன் பொருள் பிறருக்கு உதவி செய்தல். பிறருக்கு உதவி செய்தல். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 45வது வினா, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டைச் சேர்ந்தது எது? அறுசுவை உணவளிக்கும் நாடு சோழ நாடு. இந்நாட்டை சேர்ந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கணி. முக்கணி அப்படிங்கிறதான் இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டை சேர்ந்தது முக்கணி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்களில் பொருந்தாதது எது? இனிய சொற்களை பேசுதல் என்பது சரியானது. அறிவுடையராய் இருத்தல் என்பதும் சரியானது. கல்வி அறிவு பெறுதல் என்பதும் சரியானது. நல்லவர்களுடன் சேராதிருத்தல் என்பது தவறானது. லாஸ்ட் ஆப்ஷன். நல்லவர்களுடன் சேருதல் வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சேராதிருத்தல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்து 47வது வினா, முத்தேன் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? முத்தேன் என்பது சேர நாட்டுடன் தொடர்புடையது. முக்கணி அப்படிங்கிறது சோழ நாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து 48வது வினா, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு எது? குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு பாண்டிய நாடு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா, கீழ்கண்டவற்றுள் தமிழர் மரபு எது? இதில் இயற்கையை வணங்குதல் என்பது தமிழர் மரபு. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 50வது வினா, விழாக்கள் எதை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன? விழாக்கள் நமது பண்பாட்டினை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த யூனிட்டில் டோட்டலாக 96 வினாக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 46 வினாக்கள் பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைன் பை லைன் PDF வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சென்ட் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.